உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகுது, எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது. மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 12 அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு 11வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்துடலாம். மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஆவணி மாதம் 5ஆம் தேதி போல முதல் வாரத்திலேயே சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வருவார். யோகாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் வருவது தன நிலைமையை ரொம்ப பெரிய அளவில் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனும் 2, 3ஆம் இடங்கள்ல இருப்பார். எல்லாவற்றையும் விட தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியின் மிக முக்கிய நண்பருமான சூரியன் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். அதில் என்ன நடக்கும்? தைரியம் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் வாயா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல எந்த பிரச்சனையையும் மிதுன ராசிக்காரர்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு மற்றவங்க உதவி தேவையில்லாத அளவுக்கு நீங்களே உதவிகளை அவங்கவுங்க தசாபக்திகளுக்கு ஏற்ப அந்த பலன் அப்படியே ஒரு மாதிரியாக நடக்கும். இதுவரைக்கும் அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்டு தான் வாழ்ந்தேன். அண்ணன் உதவி பண்ணுறாரு, அக்கா உதவி பண்ணுறார், தம்பி தங்கச்சிங்க உதவி பண்ணுறாங்க, பெற்றவங்க உதவி பண்ணுறாங்க, பொண்டாட்டி உதவி பண்ணுது, புருஷன் உதவி பண்ணுறார். இந்த மாதிரியான உயிர் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கவுங்க உதவி செய்தது சொந்த காலில் நிற்க முடியாத நிலைமையில் இருந்து வந்த மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது நீங்களே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உதவிகள் கிடைக்கும், உதவிகளை செய்ய முடியும், நல்ல அறிமுகங்கள் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக உங்களை விட மேலே ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், உங்களை விட பணக்காரர், உங்களை விட அதிகாரம் உள்ளவர், ஒருபடி உயர்ந்தவர், இவ்வளோ நாள் இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுன்னா இப்படி இந்த லெவலில் நமக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கிறார், கொஞ்சம் நேரம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுன்னா அவர் மூலமாக இப்போ இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கலாமே என்கின்ற எண்ணத்திலிருந்து முயற்சிகளை செய்து தோற்று கொண்டிருந்தவர்களுக்கு அப்படியே ஒரு தற்செயலாக ஒரு சந்திப்பு நடந்து அதன் மூலமாக ஒரு நல்ல அறிமுகம், இவைகள்லாம் நல்ல விதமாக இருக்கும். அந்த அறிமுகத்தின் மூலமாக இப்போது வாழ்க்கை நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகளும் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கிறனால பணவரவுகள் நன்றாக இருக்கும். நட்புகள் உறவுகள்கிட்ட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு இணக்கமான போக்குகள் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால அம்மாவுடைய உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. 4ஆம் இடத்துல மாதம் முழுவதும் செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லி ஒன்றை நம்ம கேட்க முடியாத சூழல்கள் இருக்கும். கரெக்டு தான், அம்மா சொல்கிறத செய்கிறத விட நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு வேறு பக்கம் வேறு மாதிரியான ஒன்று இருந்து அல்லது நம்முடைய சூழல்களை தாய் என்கின்ற தெய்வம் புரிந்து கொள்ளாமல் இருந்து அடாடா அம்மா சொல்கிறத செய்ய முடியலையே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, தூரத்தில் இருக்கிறோமே அம்மாவை போய் பார்க்க முடியலையே, இந்த மாதிரியான சில சோக அமைப்புகள் அம்மாவால் வரக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காரர்களில் சில பேருக்கு இருக்குதுங்க. சிலருக்கு அம்மாவால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். அம்மாவுக்கு ஏதாவது வயதான அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் மாதிரி இந்த மாதிரியான ஒரு அம்மாவால் ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இந்த மாதத்தில் கொஞ்சம் மன வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு இருப்பதால் அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் பணமோ பொருளோ அல்லது வேறு எந்த விதமான மன கஷ்டங்களோ வராத ஒரு நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் இந்த ஆவணி மாதம்.